நெட்ஃப்ளிக்ஸ்ல ஒரு படம் ஒண்ணு வந்திருக்கு. தி ரிப்ன்னு ஒரு படம் ஒண்ணு. அந்த ஒரு படத்த நான் பார்க்கும்போது, இந்த எலிய பொறி வச்சு பிடிப்பேன்னு சொல்லுவானுங்கல்ல. அந்த ஒரு கதை அம்சம் கொண்ட அடுத்தடுத்து ட்விஸ்ட் நடக்கக்கூடிய சம்பவமா தான் இந்த ஒரு கதை அம்சமும் இருக்கு. அத பார்க்கும்போது இந்த ஒரு படத்துல ஹீரோவா நம்ம மேட் டேமன், பென் அஃப்லெக் அவர் ஒரு 2 பேரும் ஒரு படத்துல ஹீரோவா நடிச்சிருக்காப்புல. இந்த ஒரு படத்தோட கதை என்னன்னா, அந்த ஸ்டார்ட்டிங்ல ஒரு ஜாக்கின்னு ஒரு கேரக்டர் வந்து ஒரு கடற்கரை ஓரத்துல வந்து ஒரு 2 பேரும் வந்து மர்ம வந்து கொடூரமா கொன்றுவானுங்க துப்பாக்கியில வச்சு. போலீஸ் விசாரணையில வந்து அந்த கொலையாளி யாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேட் டேமன் நம்ம பென் அஃப்லெக்கும் ஒரு படத்துல வந்து விசாரிக்கிறாங்க. விசாரிக்கக்கூடிய ஒரு ஆளா நம்ம பென் அஃப்லெக்கோட தம்பிக்காரன் ஒரு படத்துல விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும்போது 2 பேரும் ஒரு படத்துல தம்பிக்காரனுக்கு ஒரு படத்துல வந்து சண்டை ஒரு படம் நடந்து. அப்புறம் நம்ம மேட் டேமன் ஒரு படத்துல வந்து இந்த கொலைய யார் பண்ணா யார் பண்ணான்னு சொல்லிட்டு எந்த ஒரு கேங்ஸ்டரும் பண்ணியிருக்க மாட்டான். அப்போ யார் தான் பண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கத்துல வந்து விசாரணை முடிஞ்சது அப்படின்னா, அடுத்த ஒரு நிமிஷம்னா ஒரு பார்த்து ஒரு செய்தி ஒண்ணு வருது. அந்த செய்திய கேட்டா ஒரு பக்கத்துல வந்து ஒரு ஒரு இடத்துல பணம் இருக்கு. அத போய் நம்ம எப்படியாச்சும் நம்ம ஆட்டைய போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்துல போறாங்க. போகும்போது தான் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட வீடு இருக்கு. ஏகப்பட்ட வீட்ல வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த ஒரு வீட்ல வந்து ஒரு லேடி ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க வீட்ல வந்து ஒரு பக்கத்துல வந்து இல்லீகலான பிசினஸ் ஏதோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு வந்து சர்ச் வாரண்டோட நம்ம நம்ம மேட் டேமன் ஒரு படத்துல வந்து அவர் தலைமையில நம்ம பென் அஃப்லெக் அப்ப கிட்டத்தட்ட ஒரு இன்னொரு நம்ம ஸ்டீவ் இவான் அவரும் ஒரு படத்துலயும் 2 லேடி போலீஸார ஒரு படத்துல வந்து கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போகும்போது அங்கே சர்ச் வாரண்ட் போகும்போது ஒரு மாடி மேல வந்து கிட்டத்தட்ட பக்கெட்டா கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பணங்கள் வருது. எப்படின்னா $3,000,000 அளவுக்கு அந்த அந்த இடத்துல பணம் இருக்கு. இத பார்த்தா நம்ம ஹீரோஸ் ஒரு படத்துல வந்து இந்த பணம் யாரு வச்சா? இவர் பண்ணுச்சா? அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு படத்துல பயந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு ஃபோனா வருது. இந்த ஒரு பணத்த யாராச்சும் எடுத்தாங்கன்னா, எடுக்கிற ஆளு ஒரு படத்துல வந்து எல்லாரும் செத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்துல வந்து மிரட்டல் சம்பவம்லாம் ஏகப்பட்ட ஃபோன்ல வந்து விடுறாங்க. இத பார்த்து நம்ம மேட் டேமன் நம்ம பென் அஃப்லெக் ஒரு படத்துல என்ன ஒண்ணுமே புரியாது. இந்த ஒரு பணத்த எடுக்கிறதுக்கு ஏகப்பட்ட கேங்ஸ்டர்லாம் எதுனால வராங்க, வைக்கிறாங்க, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு ஒரு படத்துல விஷயம் தெரியல. இவ்வளோ பல கோடி பணத்த வந்து யாரு இங்க வச்சா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பென் அஃப்லெக் ஒரு படத்துல வந்து ஏகப்பட்ட குழப்பங்கள்லாம் வரும். அதுக்கப்புறம் 2 பேரும் ஒரு படத்துல வந்து சண்டை வந்துரும். எப்படின்னா நம்ம மேட் டேமனுக்கும் பென் அஃப்லெக் ஒரு படத்துல சண்டை வந்துரும். இதுக்கெல்லாம் இது என்ன இந்த இந்த பிரச்சனைலாம் என்னதான் நடக்கும்? இந்த பிரச்சனை இந்த தகவல் உனக்கு யாரு தெரிவிச்சா? இதுல இங்க பணம் இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு படத்துல கேட்குறாப்புல. அதுக்கப்புறம் நம்ம மேட் டேமன் ஒரு படத்துல இது எதுவுமே சொல்லாம இருக்காப்புல. ஆனா சொல்லாம இருக்கும்போது தான் ஒரு படத்துல வந்து பென் அஃப்லெக் கிட்ட போய் நம்ம சொல்லிறாப்புல. இந்த மாரி ஜாக்கி இறந்ததுக்கு எந்த ஒரு கேங்ஸ்டரும் யாருமே ஒரு படத்துல காரணம் இல்ல. ஆனா நம்ம கூட இருக்க ஒரு ஆள் தான் இந்த ஒரு கொலைய வந்து நம்ம ஜாக்கிய வந்து கொன்றுருக்கான். அது யாரு எவருன்னு சொல்லி விசாரிக்கிறத அது யாரு எவருன்னு ஒரு பதத்துல விசாரிக்கிற மாரி, அவங்களுக்குள்ள கொஞ்சம் சண்டைலாம் வர்றது மாரி, கூட இருக்க நம்ம ஜாக்கிய கொண்டவன் யாரு எவருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதாங்க இந்த ஒரு படத்தோட கதையா இருக்கு. ஆனா இந்த ஒரு படத்துல அந்த ஜாக்கின்னு கேரக்டர் வந்து நம்ம பென் அஃப்லெக்கோட லவ்வரா இருக்கிற பேர் வந்து கொன்றுவானுங்க. இத பாத்தா பென் அஃப்லெக் மேட் டேமன் வந்து ஜாக்கியோட ஃப்ரெண்டா இருப்பாப்புல. அவங்க 2 பேத்துக்கு ஒரு படத்துல வந்து இந்த கொலை யாரு பண்ணா, எவ்வளவு பண்ணான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சேர்ந்து அடுத்தடுத்து சம்பவம் தாங்க வேற லெவல்ல இருக்கு. ஆனா அத பார்க்கும்போது நமக்கு ஒரு கட்டத்துல புரியாது. படம் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் இருக்கு. ஒரு 1 மணி நேரம் கிட்டத்தட்ட அந்த படத்த சுத்தியே கதை நடக்கும். அதுக்கப்புறம் என்னதான் நடக்க போது? யார் எந்த ஒரு கேங்ஸ்டர் வரப்போறான்? இதுக்கு அந்த கொலைய பண்ணது யாரு? எவருன்னு சொல்லிட்டு வந்து ரிவீல் பண்ணியேன்னு நம்ம யோசிக்கிற அளவுக்கு அந்த 1 மணி நேரம் கழிச்சு ஒரு செகண்ட் ஹாஃப் ஒண்ணு வரும் பாருங்க கைஸ். அத பார்க்கும்போது ஆத்தாடி என்னப்பா இப்படி கூட இருக்கிற ஒரு ஆள இப்படி குடிய வச்சிருக்கானே அப்படின்னு நமக்கே தோணுச்சு. அத பார்க்கும்போது மேட் டேமன் ஒவ்வொரு ஒவ்வொரு ட்விஸ்டும் ஒண்ணு ஒப்பாப்புல வருங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு வேற லெவல்ல ரசிக்கும்படியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம இந்த ஒரு படத்தோட ஹீரோவா நம்ம பென் அஃப்லெக் அவர் ஐடில இருந்து எல்லாம் பார்க்கறதுக்குன்னு நம்ம பென் அஃப்லெக் யாரு? நம்ம பேட்மேன். அவர் எப்படி நம்ம பேட்மேன்ல வந்து ரொம்ப உடம்பு வச்சு ஒரு மாரியா இருப்பாப்புல. ஆனா இதுல வந்து எப்படி ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு என்ன தேவையோ அதே மாரியே ஒரு ஒரு எப்படி கொஞ்சம் ஸ்லிம்மா இருக்கிற மாரியே காமிச்சிருப்பாங்க. அத பார்க்கும்போது இவர் தான் அந்த பேட்மேனா அப்படியே நமக்கு ஒரு பக்கம் தோணுச்சு. மித்தபடி அவர் ஐடில இருந்து எல்லாம் பார்க்கறதுக்கு லாஸ்ட் ஒரு ரிவீல் பண்ணுவாப்புல பாருங்க. ஒரு காருக்குள்ள வச்சுக்கிட்டு மேட் டேமனுக்கு நம்ம பென் அஃப்லெக் ஒரு படத்துல ஆகாது. 2 பேருக்கு ஒரு படத்துல சண்டை வர மாரி காமிச்சு வில்லனுக்கு ஆப்போசிட்டா 2 பேரும் படத்துல வந்து துப்பாக்கி எடுத்து திரும்புற சீன்லாம் பார்க்கும் நமக்கே ஒரு படத்துல என்னப்பா இவங்க இப்பதான் இவ்வளவு நேரம் சண்டை போட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா அப்படியே ஆப்போசிட்டா அந்த வில்ல யாருன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பா. அதை பார்க்கும்போது எல்லாமே ரசிக்கும்படியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் மேட் டேமன் அவர் ஐடில இருந்து எல்லாம் பார்க்கறதுக்கு என்ன அந்த ஒரு மனுஷன் பணத்துக்காண்டி இப்படி கொடூரமான வேலையெல்லாம் பண்றா அப்படின்னு நமக்கே தோணும். ஆனா அவர் ஒரு படத்துல சரியான ட்விஸ்ட் ஒன்று வச்சிருப்பாப்ப. அதை பார்க்கும்போது இந்த ஒரு படத்துல பென் அஃப்லெக் நம்ம மேட் டேமன் ஒரு படத்துல ஹீரோவா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு படத்துல குழப்பமா இருக்கு. ஆனா இந்த ஒரு படத்துல மெயினா நம்ம மேட் டேமன் தான் ஒரு பக்கத்துல ஒரு முக்கிய ஹீரோவா நடிச்சிருவாப்புல. அதை பார்க்கும்போது அவர் ஐடியா எல்லாம் பார்க்குறோம் எல்லாமே ரசிக்கும்படியா இருந்துச்சு. டயானா டைலர் அப்புறம் சாண்டினோ ஒரு படத்துல ஹீரோயினா நடிச்சிருப்பாங்க. அதை பார்க்கும்போது எல்லாம் பார்க்கறதுக்கு ஐடியா எல்லாமே ரசிக்கும்படியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஸ்டீவன் இவான்
அவர் தான் ஒரு படத்துல ஒரு பெரிய வில்லனா காமிச்சிருப்பாப்புல. அவரு கூட வந்து குழி பறிக்கிற மாதிரிலாம் சீன்லாம் இருந்துச்சு. மத்தபடி அவர் ஆக்டிங் வந்து எல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு பார்த்து ரசிக்கும்படியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் டெஸ்ஸின்னு ஒரு கேரக்டர்ல வந்து இன்னொரு ஹீரோயின் நடிச்சிருப்பா. ஆக்டிங்ல இருந்து எல்லாம் பார்க்கறதுக்கு தக்காளி தரமான ஒரு சம்பவமா வேற ஒரு சம்பவம் பண்ணிட்டு போயிருப்பாப்புல. அதை பார்க்கும்போது எல்லாமே ரசிக்க முடியாது இருந்துச்சு. மித்தபடி இந்த படம் ஸ்லோவா போற மாதிரி இருக்கு. ஆனா லாஸ்ட் ஒரு அரை மணி நேரம் சீன் நம்மளே பக்கத்துல வந்து கதிகலங்கிற மாதிரி இதுல ஏகப்பட்ட ட்விஸ்ட் இருக்கு. மித்தபடி இந்த படம் தாராளமா இந்த ஒரு படத்தை ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம். மெயினா தமிழ் டப்பிங்ல இருந்து எல்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் எல்லாமே பார்க்கறது ரசிக்கும்படியா இருந்துச்சு. இந்த ஒரு படம் ஒரு மஸ்ட் வாட்சான ஒரு ஃபிலிம். மேட் டேமன் நம்ம பென் அஃப்லெக் 2 பேரும் சேர்ந்து வேற லெவலில் ஒரு காம்போவா இருக்கு இந்த ஒரு படத்துல. அதை பார்க்கும்போது எல்லாமே ரசிக்க முடியாது. கண்டிப்பா ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்க்கலாம் கைஸ்.